ராதே கிருஷ்ணா. ஜூன் மாதம் 17ஆம் தேதி 2026 வருஷம். பகவானுடைய கிருபை எல்லா இடத்துலையும் இன்டர்நெட் நன்னா கிடைக்கிறது. ஸோ எல்லாருக்கும் எங்கெல்லாம் முடியுமோ இந்த இமயத்தினுடைய விஷயங்களை லைவாக காட்டணும்னு ஒரு சங்கல்பம், பகவத் சங்கல்பம். இன்னைக்கு காலையில் நான் இப்போ நின்றுருக்கிறது ருத்ர பிரயாகை. பிரயாகை அப்படின்னா சங்கமம், நதிகளின் சங்கமம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பத்ரிகாசிரமத்திலிருந்து ரிஷிகேஷ் போகிற வரைக்கும் 5 பிரயாகை உண்டு. பத்ரிகாசிரமத்தில் ஒரு பிரயாகை உண்டு. பத்ரிகாசிரமம் மேலே கேசவ பிரயாகைன்னு பேர். அலக்கநந்தா சரஸ்வதியோடைய சங்கமம். மற்ற 5 சங்கமம் மெயினாக சொல்லுவாள். ஃபஸ்ட்டு விஷ்ணு பிரயாகை, 2வது நந்த பிரயாகை, 3வது கர்ணப்பிரயாகை, 4வது ருத்ர பிரயாகை, 5வது தேவ பிரயாகை. ருத்ர பிரயாகை பாருங்கோ, இதோ இந்த பக்கம் இந்த பச்சையாக ஓடுற நதி பத்ரிகாசிரமத்திலிருந்து வரக்கூடிய அலக்க நந்தா. இதோ இங்கே நல்ல வித்தியாசம் தெரியுது இல்லையா உங்களுக்கு? இது கேதார்நாத்லேருந்து வரக்கூடிய மந்தாகினி. சரியா? இது ரெண்டும் சங்கமிக்கிற இந்த இடம்தான் ருத்ர பிரயாகை. கொஞ்சம் தூரம் வரைக்கும் ரெண்டு சேரவே சேராது. பார்த்தாடா, அது தனியாக போகும், இது தனியாக போகும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா தான் ரெண்டும் ஒன்றா கலக்கும். இதெல்லாம் ரொம்ப அழகு பார்க்குறது. வித்தியாசம் உங்களுக்கே ப்ராமினெண்ட்டாக வித்தியாசம் தெரியறது இல்லையா? கங்கை கரையில் வாழ்ந்தா என்ன புண்ணியம் அப்படின்னா, இங்கே பாருங்க, இப்போ யாரோ இறந்து போயிருப்பா, இன்னைக்கு அவளுக்கு அந்திம காரியம் கங்கையில் நடக்கிறது. கட்டைகளை வச்சு அது எரியும். எரிஞ்ச உடனே அப்படியே அந்த அஸ்தியை கங்கையில் கரைச்சிடுவா. இந்த கங்கையில் இந்த அஸ்தியை கரைக்கிறதுன்ற வழக்கத்துக்கு முக்கியமான காரணம் சகரபுத்திரர்கள். அவர்கள் தான் காரணம். சகர மகாராஜான்னு ஒருத்தர் உண்டு. அவருடைய பசங்கள் சகரர்கள். அவர்கள் கபில வாசுதேவரை, கபிலாச்சாரியரை தவறாக பேசினதுனால அவர்கள் பிடி சாம்பலாக போயிட்டா. அப்போ அவர்கள் சத்கதி அடையறதுக்கு ஆகாசத்தில் இருந்த கங்கை பூமிக்கு வரணும்னு பகவான் சொல்ல, அந்த சகரனுடைய வம்சத்தில் அம்சுமான், திலீபன் இவர்கள்லாம் தபஸ் பண்ணார்கள். அதன் பிறகு பகீரதன் தபஸ் பண்ணார். அந்த பகீரதன் தபஸ் பண்ணி கங்கை சிவபெருமான் ஜடாமுடியில் இறங்கி பூமியில் இறங்கினாள். அதன் பிறகு அந்த சாம்பல் கங்கையில் கரைஞ்ச உடனே அவர்களுக்கெல்லாம் சத்கதி கிடச்சி. அதனால தான் கங்கையில் அஸ்தியை கரைக்கிறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கோம். எல்லாருக்கும் கங்கைக்கு வர முடியாதுன்றதுனால பக்கத்தில் இருக்க நீர்நிலைகளில் நம்மளுடைய சாம்பலை கரைக்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு சனாதன தர்மத்தில். அதாவது இந்த உடம்பு பஞ்சபூதங்கள்னாலே ஆனது. ஆகாசம், காற்று, அக்னி, ஜலம், பிருத்வின். அதனால் அந்த உடம்பையும் எரித்து அப்படியே பகவானுக்கு சங்கல்பம் சமர்ப்பணம் பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. ஸோ அதனால தான் அந்த கங்கை கரையில் இப்படி எரிக்கிறா. இது கேதார்லேருந்து வரக்கூடிய மந்தாகினி. இந்த ருத்ரப்பிரயாகிலேருந்து இன்னும் 2-3 மணி நேரம் போயாச்சுன்னா கேதாரோட பேஸ் கௌரி கொண்டு போயிடலாம். இது அலக்கநந்தா பத்ரிநாத். இங்கேருந்து ஒரு 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் பத்ரிகாசிரமம் போயிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ருத்ர பிரயாகை, அலக்கநந்தா மந்தாகினி சங்கமம். ஸ்ரீமத் பாகவதத்திலேயும் இந்த மந்தாகினி நதிக்கரையில் தான் நலகூபரன், மணிகிரீவன், குபேரனுடைய பசங்கள்லாம் குடிச்சிட்டு கும்மாளம் அடிச்சுட்டு இருக்கும்பொழுது நாரதர் அவர்களுக்கு சாபம் கொடுத்தார். அவர்கள் கோகுலத்தில் மருத மரங்களாக நின்றார்கள். பகவான் அவர்களுக்கு சாப விமோசனம் கொடுத்தான். அதெல்லாம் நடந்தது மந்தாகினி நதிக்கரையில் தான். சரி, ஏன் இந்த இடத்துக்கு ருத்ரப்பிரயாகை அப்படின்னு பெயர் அப்படின்னா, ஒரு சந்தர்ப்பத்தில் நாரத மகர்ஷி தன்னுடைய சங்கீதத்து மேலே அபரிமிதமான அகம்பாவத்தோடு இருந்தார். அப்போ ஒரு நாள் அவர் இந்த பக்கம் அலையிறார்.
அது நதி தீரமாக அலைஞ்சிட்டு இருக்கும் பொழுது சில பெண்கள் எல்லாம் பார்க்குறார். ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா, ஒரு குரூபமான ரூபத்தில் இருக்கார். நாரதர் அவளை பார்த்து, என்னம்மாச்சு உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, நான் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுறேன்றார். அப்பாவா சொல்ல, அடப்போடா உன்னால தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை. என்ன நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. அப்போ அவர்கள் சொல்கிறார், நாங்கள்லாம் ராக தேவதைகள், நீ தப்பு தப்பாக பாடி, ஒரு திமிரில் பாடி, அகம்பாவத்தில் பாடி, தற்பெருமையில் பாடி எங்கள் உடம்பெல்லாம் அப்படி ஆகிடுத்துனோடனே நாரதருக்கு புரியறது. அப்புறம் அவர் இங்கே வந்து தபஸ் பண்ணுறார். தபஸ் பண்ணோடனே சிவபெருமான் அவர் காட்சி கொடுத்து அவருடைய அகம்பாவத்தில் அவருக்கு விடுதலை கொடுத்து அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார். இந்த இடத்துல அவருக்கு சிவபெருமான் நாரதருக்கு பலவிதமான சங்கீத ரகசியங்கள், பக்தியோட பாடுறது எப்படி, இது எல்லாம் சொல்லி கொடுக்குறார். இந்த இடத்துல இந்த ருத்ரன் ரொம்ப அழகாக இருப்பார். புலித்தோல்லாம் உடுத்திண்டு ரிஷப வாகனத்தோட, இந்த கையில் கமண்டலத்தோட, இந்த கையில் மான், இந்த திரிசூலம், அழகாக ஞானமுதிரையெல்லாம் வச்சுண்டு, இந்த திருமுக மண்டலம், அவருடைய மேலே ஜடாமுடி எவ்வளோ அழகாக இருப்பாருங்க. சந்திரசேகரன், தலையில் பாம்பு, இங்கேயும் கழுத்தில் ஒரு பாம்பு, இங்கே ஜடாமுடி, இங்கே பாருங்க மேலே அவர் தலை மேலே இந்த கங்கை அப்படி வரா மாதிரி ஒரு சுகமான மூர்த்தி. ஸோ நாரதருக்கு சிவபெருமான் சில இடங்களில் மகத்தின்ற வீணையும் கொடுத்தாங்க அப்படின்னும் காண கிடைக்கிறது. நாரதருக்கு சிவபெருமான் பக்தியோட சங்கீதம் பாடுறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்த இடம் இது. இது மகரவாகினியான கங்கா தேவி, அவருடைய 2 கையில் கலசம், ஆசீர்வாதம், இந்த கையில் நெல் மாதிரி வச்சிருப்பா. ரொம்ப அழகான ஒரு மூர்த்தி. சரியா, அழகான இந்த ருத்ரப்பிரயாகை இப்படி இந்த இடத்துல அம்பாள் இருக்கா சிம்ம வாகினியாக. சரியா, இங்கே மேலே ஏறினோம்னா ருத்ரநாத் கோவில் இருக்கு. அங்கே தான் நாரதர் தபஸ் பண்ணார் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஸோ இங்கெல்லாம் நீங்கள் வரணும். ரிஷிகேஷ்லேருந்து ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் இங்கே வந்துடலாம். இங்கே வந்து மா சாமுண்டி தேவியினுடைய கோவில். ஸோ இந்த ருத்ரப்பிரயாகை உங்கள் எல்லாருக்கும் சமாதானம், சாந்தி, நிம்மதி, ஐஸ்வர்யம், பக்தி, ஞான வைராக்கியம் எல்லாம் தரட்டும். ஸோ இந்த சங்கமம் பார்க்குற இல்லையா, உங்கள் மனசும் இந்த மாதிரி பகவானோட சங்கமிக்கட்டும், பக்தாளோட சங்கமிக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஆனந்தத்தில் சங்கமிக்கட்டும். உங்கள் மூதாதையர்கள் மோட்சத்தில் சங்கமிக்கட்டும். உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தில் சங்கமிக்கட்டும். உங்கள் மனசு திருப்தி, வைராக்கியம், ஆனந்தத்தை சங்கமிக்கட்டும். உங்கள் இந்திரியங்கள் வைராக்கியத்தில் சங்கமிக்கட்டும். உங்கள் உடம்பு, மனசு, புத்தி எல்லாம் நிம்மதியாக இருக்கட்டும். இந்த மந்தாகினி உங்கள் எல்லாருக்கும் சமாதானம், சாந்தி, திருப்தி எல்லாம் தரட்டும். இத்தனை பேர் அழகாக அனுபவிக்கிறார். நீங்களும் ஒரு நாள் நேரம் வந்து இதெல்லாம் அனுபவிக்கணும். சரியா? ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ அலகநந்தா மாதா கி ஜெய். जय बोलो मंदाकिनी माता की जय. जय बोलो रुद्रप्रयाग की जय. नमः पार्वती पतये हर हर महादेवा. राधे कृष्णा.